சூப்பரா இருக்க போகுது. சூப்பர் சூப்பர். என்ன சொல்ற பீக்கு? என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க உனக்கு? எனக்கு ரைமிங்கா போயம் எழுத சொல்லிருக்காங்கம்மா. என்ன சொன்ன? கவிதையா? உன் வயசுல எல்லாரும் என்ன கவிஞர்னு கூப்பிடுவாங்க. உப்பு மசாலா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தயிரும் மாவும் போட்டு. மாவு இல்ல, இது கடலை மாவு. காரசாரமா சுட சுட சாப்பிடலாம். நீங்க ரைமாவே சொல்லல. பீக்கு வா, டூக்கி வா, சாப்பிடவா பட்டாணி, இருக்காத நீ பட்டினி. டூக்கி பட்டினி, டூக்கி பட்டினி. செம்ம ரைம் அம்மா. டூக்கி டூக்கி. அப்பாப்பா. சாப்பிடுறியாப்பா? டூக்கி அழகா போயம் எழுதுனா, எல்லாரோடைய சேர்ந்து டான்ஸ் ஆடுனா. அப்பா போயம் சொல்லல சரியா? சாப்பிடும்போது பேசக்கூடாது சரியா? நல்ல போயம் பாப்பா பியாரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் சாப்பாடு காலி. அட, தண்ணி எங்க போச்சு? தண்ணி. ஓஹோ, தண்ணி நின்னு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, தண்ணி நின்னு போச்சு. இப்ப பாத்டப்ப எப்படி நிரப்புறது? நம்ம தண்ணி டேங்க் காலியாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு ஹேண்ட் பம்ப் மூலமா தண்ணி கொண்டு வரலாம். ஹேண்ட் பம்ப். நானும் வரேன். நான் தான் பம்ப் அடிப்பேன். பம் பம் பம். இதுல பீக்கு தண்ணி கொண்டு வருவான். அப்புறம் இதுல டூக்கி. மெதுவா போ பீக்கு. இத பாரு, முன்னாடி பக்கெட்டை வை, நான் பம்ப் அடிக்கிறேன். ரெடி அப்பா, பம்ப் அடிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அம்மா, அப்பா, பாத்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பீக்கு. ஆனா உன்னோட பக்கெட்ல இருக்கிற தண்ணி பாதி வெளியே போயிடுச்சு. இத நான் கவனிக்கவே இல்ல. பிரமாதம் டூக்கி. நீ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டாம எடுத்துட்டு வந்திருக்க. பீக்கு, இப்போ இன்னொரு வாட்டி ஹேண்ட் பம்ப் கிட்ட போயிட்டு வரணும். அவ்வளவு தூரம் மறுபடியும் போகணுமா? சாரி அம்மா. பரவாயில்ல, என்னைக்கு வேண்டாம்.
ஆனா தண்ணியோட இப்படி ஓடி வந்தனா அப்போ தண்ணி ஓடி போயிரும். வா டோக்கி, நம்ம சீக்கிரம் குளிச்சிரலாம். இல்லனா மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியும் ஓடி போயிடும். மா, மா, இது அழுக்காகிடுச்சு. பீக்கு, நீ அவசர அவசரமா சாப்பிட்டா சாப்பாடு மேல விழத்தானே செய்யும். சாரி மா. பின்னி கீழே கூப்பிடுறா. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பீக்கு, முதல்ல நீ அழுக்காக்குன துணிய சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா போ. டெடி சுத்தம். ஆஹா டூக்கி, நீயும் உன்னோட டெடிய தோவ. இத ஈரம் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? இப்ப சோப்ப போடு. ஓகே. சாப் சாப் சாப். டோக்கி, உன்னோட டெடில இருந்து கலர் போயிடுச்சு. டோக்கி, நான் இப்போதான் இத சுத்தம் பண்ணேன். சுத்த சுத்த. ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு, நாங்க தண்ணி ஊத்தி கழுவி விடுறோம். ம். லா லா லா. ஒரு முறை, ரெண்டு முறை. துணியின் சுத்தம் பல முறை. ஒரு முறை, ரெண்டு முறை, துணியின் சுத்தம் பல முறை. பீக்கு, டீ சன்னி கொண்டு வா. என்ன, பின்னியை கொண்டு வா. அட பின்னி இல்ல, சன்னி. சன்னி. பின்னி இல்லையா, கின்னி. சன்னி சன்னி. ஏன் இப்படி கத்தி பேசுற பீக்கு? சம்சம் ஏன் பின்னி கின்னின்னு சொல்றான்னு தெரியல. இவ்வளவு சத்தமா கத்தி கூட எனக்கு எதுவுமே புரியலையா? சரி, வா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நாம செய்ய போறது கப் ஃபோன். கப் ஃபோனா? ஆமா, எனக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு வா, அப்புறம் ஒரு நீளமான நூல். சரி, இப்போ முதல்ல இது ரெண்டுலயும் ஒரு ஓட்டை போடலாம். அப்புறம் ஒரு நீளமான நூலோட ரெண்டு பக்கத்தையும் இந்த கப்ல இருக்கிற ஓட்டையில கட்டலாம். இப்ப தயாராயிடுச்சு கப் ஃபோன். பீக்கு, சீக்கிரம் வா. சன்னி. சம்சம் குட்டி, எப்படி இருக்க? ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். இதுல ரொம்ப தெளிவா கேக்குது. சன்னி.
என்ன வேணும்? சன்னி சன்னி. ஓ, சன்னியா? நான் பின்னி அப்புறம் கின்னின்னு நினைச்சேன். இந்தாங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அங்கிள், இந்த சில்லறையை ஏன் கொண்டு வந்தீங்க? அட, நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, தண்ணி எண்ணி, அதனால கொண்டு வந்தேன். அங்கிள், தண்ணி எண்ணி இல்ல, சன்னி சன்னி சன்னி. இன்னைக்கு நம்ம வீடு விளையாட்டு விளையாடலாம். நீ பீக்கு அப்பா, நான் சம்சம் அம்மா, நீ டோக்கி பேபி. ஓகே பேபி, பிரஷ் பண்ணு. டோக்கி பேபி, உனக்கு இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இது பேபியோட படுக்கை. தூக்கமே தூக்கமே வா வா. குட்டி டூக்கிய தூங்க வை. நான் அட, என்னப்பா இவ இன்னும் தூங்கல? இரு, நான் கர்டன்ஸ் எல்லாம் போட்டு இருட்டாக்கிடுறேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சூடா பால் கொடுப்பாங்க. நாமளும் அவளுக்கு பால் கொடுக்கலாம். இந்த டோக்கி, சுட சுட பால் குடி. பால் இன்னும் பாலா? டூக்கி பேபி ப்ளீஸ் தூங்கு. பீக்கு, தூங்க வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. தலையில எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ணலாம். ஓகே பீக்கு, கொஞ்ச நேரம் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மசாஜ் பண்ணு.